السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعلم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إن بين الرجل وبين الشرك والكفر ترك الصلاة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا اول الاولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கும் சில சின்னங்கள் உண்டு என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் ஆவலோடும் ஆசையோடும் இருப்போம். அந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்கான ஒரு சில வழிமுறைகள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்திலேயே அவனுடைய அடையாள சின்னத்தை காட்டியிருக்கின்றான். உதாரணமாக காபத்துல்லா, அல்லாஹ்வை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கக்கூடிய மனிதன் காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது அந்த அல்லாஹுடைய அடையாள சின்னத்தை அவன் என்ன செய்கின்றான்? பார்க்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி அவனுக்கு ஏற்படுகிறது. இப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னை பார்ப்பதற்கு முன்பாக, தன்னை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கக்கூடிய மனிதருக்கு இந்த உலகத்திலேயே சில அடையாள சின்னங்களை வைத்திருக்கின்றான். அதே போன்று ஒரு முஸ்லீம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அடையாள சின்னங்கள் இருக்கிறது. மார்க்கத்தில் இந்த அடையாள சின்னங்கள் இப்படித்தான் இருக்கிறது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாம், ஒரு இஸ்லாமியன், ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் என்று பல்வேறு அடையாள சின்னங்களை நாம் கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக முஸ்லீம் என்று வரும் பொழுது தொப்பியும் தாடியும் என்பது மிக பிரதானம். முஸ்லீம் என்று யார் சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க? தொப்பி தான் அவருடைய கவனத்திலே வருகணும். முஸ்லீம் என்று நினைக்கும் பொழுது, ஒரு மாற்று மத சகோதரர் பாயா என்று கேட்கும் பொழுது அல்லது பாய் என்று அவர் நினைக்கும் பொழுது, முஸ்லீம் என்று வரும் பொழுது அவருடைய சிந்தனையில முதலாவதாக அவருக்கு சிந்தனைக்கு வருவது இந்த தொப்பியும் தாடியும் தான். அப்படிப்பட்ட தொப்பியும் தாடியும் உள்ள கலாச்சாரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். நவீன காலங்களிலே அது சார்ந்த சர்ச்சைகள் நிறைய இருக்கிறது. இந்த வார ஜும்மாவில தொப்பியும் தாடியும் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில அடையாள சின்னங்களையும் நாம் பழக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொப்பி தாடி அது சார்ந்த விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு நிறைய அடையாள சின்னங்களை இந்த உலகத்திலே தந்திருக்கின்றான். சிலது இடம் சார்ந்தவை, சிலது காலம் சார்ந்தவை. சஃபா மருவா, மக்காவில் ஹஜ்ஜுடைய நேரங்களில் நம்ம சை செய்யக்கூடிய அந்த நேரம், அந்த இடங்கள் சஃபா மருவா, கஅபத்துல்லாஹ் வலம் வரக்கூடிய அந்த இடங்கள், அதே மாதிரியா அன்றைய குர்பானி பிராணி அறுக்கப்படக்கூடிய அந்த இடங்கள், இதுவெல்லாம்
அடையாள சின்னங்களாக இருக்கிறது. இதெல்லாம் இடம் சார்ந்தவை. இன்னும் சில அடையாள சின்னங்கள் இருக்கிறது, நேரம் சார்ந்தவை, காலங்கள் சார்ந்தவை. ரமலானுடைய மாதம், நோன்பு நோக்கக்கூடிய காலம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் ரமலானை கண்ணியப்படுத்துவோம். சொல்ல போனால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இது தெரியும். ரமலான் மாதம் என்பது அது முஸ்லிம்களுக்குரியது. அப்ப இந்த ரமலானுடைய மாதம் என்பது நமக்கு அடையாள சின்னமாக இருக்கிறது. 2 பெருநாட்கள் அடையாள சின்னமாக இருக்கிறது. அரஃபாவுடைய நாள் அடையாள சின்னமாக இருக்கிறது. ஆஷுராவுடைய நாள் அடையாள சின்னமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், வமை யுஅல்லிம் ஷாயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துவாரோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அவருடைய உள்ளத்திலே தக்வா இருப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. ஆக இப்படி இடம் சார்ந்தவை, காலம் சார்ந்தவை, இதுவெல்லாம் அடையாள சின்னங்களாக நமக்கு ஷரியத் வழங்கி இருக்கிறது. அதே போன்று இஸ்லாமிற்கும் சில அடையாள சின்னங்கள் இருக்கிறது. தொழுகை, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை என்ன சொல்லுவோம், தொழுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. மாற்று மத சகோதரர் என்ன சொல்லுவாங்க, முஸ்லீமா அவன் தொழக்கூடிய பள்ளிவாசல் போய் தொழக்கூடிய நபராக இருப்பார். தொழுகை இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம். அல்லாஹ்வால் நமக்கு கடமையாக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் அடையாள சின்னங்கள். நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுடைய கிரியைகள் அத்தனையும் அடையாள சின்னங்கள். உண்மை பேசுவது, நீதியோடு நடப்பது. சொல்லப்போனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அத்தனை விஷயங்களும் ஒரு இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களாக இருக்கிறது. அதே போன்று முஸ்லிம் சமுதாயத்திற்கு அடையாள சின்னங்கள் இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு அடையாள சின்னங்கள் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இன்ஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், மாஷா அல்லாஹ், இதெல்லாம் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடையாள சின்னங்கள். பாங்கு சொல்லப்படுகிறது உலகம் முழுவதும். இந்த பாங்கு சொல்லப்படுவது என்பது முஸ்லிம் சமுதாயத்தின் அடையாள சின்னம். பள்ளிவாசல்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் அடையாள சின்னம். இப்படி முஸ்லிம் சமுதாயத்துக்கு என்று அடையாள சின்னங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் முஸ்லிம்களுக்கும் அடையாள சின்னங்கள் இருக்கு. தனிப்பட்ட நபருக்கு ஒவ்வொரு முஸ்லீம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அடையாள சின்னங்கள் இருக்கிறது. பரவலாகவே சில அடையாள சின்னங்களை நாம் கடைபிடித்து வருகின்றோம். உதாரணமாக பச்சை நிறம், பிறை, இது ஒரு அடையாள சின்னம், முஸ்லிம்களுடைய அடையாள சின்னமாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த பச்சை நிறமும் பிறையும் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்ட அடையாள சின்னம் அல்ல. கட்டாய கடமையாக அதை பாதுகாக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த பச்சை நிறமும் பிறை அடையாளமும் அது முஸ்லிம்களுடைய அடையாள சின்னமாக வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லும்போது, எல்பசூன தியாபன் ஹுதுரன் மின் சுந்துஸின் வ இஸ்தப்ரகின், நாளைக்கு அவர் இப்படிப்பட்ட ஆடைகள் அணிவிக்கப்படும். சுந்துஸ், இஸ்தப்ரக் அப்படிங்கிற பட்டு வகையிலிருந்து பச்சை நிறத்தில் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தில் ஆடைகள் என்று வரும்பொழுது பச்சை நிற ஆடை அணிவிக்கப்படும் என்று சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் 2 போர்வை, மேல் போர்வை போர்த்தி இருந்தார்கள். 2ம் பச்சை நிறமாக இருந்தது. ஹதீஸ்ல வந்திருக்குது. ஆக பச்சை நிறத்திற்கு காரணம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நாளைக்கு சொர்க்கத்தில் அந்த பச்சை நிறத்திலான பட்டாடைகள் அணிவிக்கப்படுகிறது. ஆக பச்சை நிறம் என்பது முஸ்லிம்களுடைய கலாச்சாரமாக அடையாள சின்னமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இது முஸ்லிம்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று. இது ஷரியத் நமக்கு சொல்லித்தரல, நீங்கள் பச்சையை தான் தேர்ந்தெடுக்கணும், பிறை சிம்பலை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஷரியத்து சொல்லல. முஸ்லிம்களுடைய தேர்வு தான் அது. அப்படி தேர்வு செய்ததற்கும் இப்படிப்பட்ட காரணங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பச்சை நிறத்தின் மூலமாகத்தான் இறையச்சம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம வைக்கக்கூடாது. ஆனால் பச்சை நிறம் என்பது, அந்த பிறை அடையாளம் என்பது தொன்று தொட்டு நம்முடைய முஸ்லிமுடைய வழக்கத்திலே வந்த காரணத்தினால் அதை இழிவுபடுத்துவது தவறானது. அதை இழிவுபடுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ணியப்படுத்தலாம், தவறல்ல. ஆனால் அது கடமையாக ஷரியத்து சொல்லித்தந்த விஷயமாக நாம் ஏற்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை நிறத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போன்று பிறை என்று பார்க்கும் பொழுது பொதுவாகவே முஸ்லீம்கள் பிறை கணக்கைத்தான் பார்க்குறாங்க. ஒரு மாதத்தை முடிவு செய்கிறதும் இப்போ ரமலானுடைய பிறையை நம்ம பார்க்குறோம், ரம்ஜானுடைய பிறையை பார்க்குறோம், துல்ஹஜுடைய பிறையை பார்க்குறோம். எல்லா நாட்களுமே நம்முடைய பண்டிகைகள், நம்முடைய அமல்கள், நம்ம சகர் வைப்பது, நோன்பு வைப்பது, அத்தனை கணக்குகளுமே சொல்லப்போனால் இதா உட்பட ஷரியத்து எதுவெல்லாம் கணக்கிட்டு சொல்லியிருக்கிறதோ அத்தனை கணக்குகளும் பிறை கணக்கின் அடிப்படையில் தான் நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். ஆகையினால் பிறை என்பது காலம் காலமாக அது ஒரு முஸ்லீமுடைய அடையாளமாக வந்துவிட்டது. அது ஏற்புடையதுதான். அதே நேரத்தில் அந்த பண்டைய கலாச்சாரத்தை நாம் இழிவுபடுத்துவது கூடாது. இது என்னப்பா பச்சை நிறை பச்சை அவுளியா, இது என்ன பிறையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி யாரும் சொல்லப்பட்டிருக்கிறா மார்க்கத்தில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை நிற போர்வை போர்த்தி இருக்கிறார்கள், சொர்க்கத்திலே பச்சை நிற ஆடைகள் உடுத்தப்படுகிறது. இதுவெல்லாம் நமக்கு ஆதாரமாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பச்சை நிறத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லலை. இருந்தாலும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் பண்டைய முஸ்லிம்கள் என்ன செய்து விட்டார்கள்? பச்சை நிறத்தையும் பிறையை முஸ்லிமுடைய அடையாளமாக கொண்டு வந்து விட்டார்கள். அதன் காரணமாக அதை நாம் இழிவுபடுத்தாமல் அதுவும் ஒரு முஸ்லிமுடைய கலாச்சாரம் என்று நினைத்து கண்ணியப்படுத்துவது என்பது மிக முக்கியம். அதே போன்றுதான் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயங்கள்ல முஸ்லிம்களின் தனி நபர்களுக்கு சில அடையாள சின்னங்கள் இருக்கிறது. அந்த அடையாள சின்னம் தான் தொப்பியும் தாடியும். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையும் தொப்பியும் மிக முக்கியம், தாடியும் மிக முக்கியம். இதில் தாடி என்று வரும் பொழுது மிக மிக கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. ஆண்களுக்கு தொப்பியும் தாடியும், பெண்களுக்கு பருத அமைப்பும் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் ஷரியத்து சொல்லப்பட்டிருக்கிற மிக உன்னதமான அடையாள சின்னம். ஒரு மனுஷன் முஸ்லீம் சொல்லும் போது அவனுக்கு ஞாபகத்தில் வர்றது தொப்பி தாடின்னு தான் ஞாபகத்தில் வரும். முஸ்லீம் பெண்கள் என்று சொல்லும் பொழுது வரக்கூடிய ஞாபகம் என்ன? ஒரு சிந்தனைக்கு வரக்கூடியது வருதாதான் ஞாபகத்தில் வரும். அப்பேற்பட்டு வேறொன்று இருக்கக்கூடிய கலாச்சாரம், அது மட்டுமல்ல ஷரியத்தும் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். தாடி என்று பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருது, நீங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை வளர விடுங்கள். மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை வளர விடுங்கள். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மீசையை நீங்கள் கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை வளர விடுங்கள். அது மட்டுமல்ல, அந்த ஹதீஸிலே தொடர் வருகிறது, நீங்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு மாறு செய்யுங்கள். முஷ்ரிக்கீன்களுக்கு இணை வைப்பாளருக்கு மாறு செய்யுங்க, தாடியை வளர விடுங்க, மீசையை கத்தரிச்சிருங்க. இன்னொரு ஹதீஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மீசையை குறைத்துக் கொள்ளுங்கள், தாடியை வளர விடுங்கள், மஜூசிக்கு மாற்றம் செய்யுங்கள். நெருப்பு வணங்கி மஜூசினா, அப்ப இணை வைக்கக்கூடியவர்கள், நெருப்பு வணங்கிகள், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். மீசையை கத்தரிக்கணும், தாடியை வளர விடணும். இதுதான் நமக்கு ஷரியத் சொல்லப்பட்ட விதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துல தாடி மிக முக்கியம். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் தாடியை மலித்து விடக்கூடாது. தாடியை மலித்து விடுவது ஹனஃபி மதுஹபின்படி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், தாடியை மலிப்பது மக்ரூஹ தஹரீம், ஹராமுக்கு நெருக்கமான ஒரு செயல். மக்ரூஹ தஹரீம்னா தாடியை மலிப்பது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது மாலிக் மதுஹபு, ஹம்பல் மதுஹபுல தாடியை ஒருத்தர் மலிச்சாரு அப்படின்னு சொன்னா அது ஹராம் என்று சொல்லித் தருகிறார்கள். இப்படியாக சட்ட நூல்கள் நமக்கு மிக முக்கியமாக சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாடியுடைய அளவு எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு ஒரு மனித தாடி வைக்க வேண்டும் என்ற அளவுகளை நாம் பார்க்கும் பொழுது ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அவங்களுடைய நடைமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போயிட்டு திரும்பினாங்க அப்படின்னா அவங்க தாடியை கொஞ்சம் குறைத்து கொள்வார்கள், கொஞ்சம் வெட்டிக்கிடுவாங்க. எந்த அளவுக்கு வெட்டுவாங்க அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவர்கள் தங்களுடைய ஒரு கைப்பிடியை பிடிச்சு கொண்டு இப்படி தாடியை அதற்கு கீழே உள்ள பகுதியை வெட்டிடுவாங்க, அதுக்கு மேற்கொண்டு வளரக்கூடிய தாடியை வெட்டிடுவாங்க. அப்ப ஷரியத்துடைய கண்ணோட்டத்தில் முஃபக்கிஹீன்கள், இமாம்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு சட்டம் என்னவென்றால், தாடி என்று வரும் பொழுது ஒரு பிடி அளவு வைக்க வேண்டும். இதுதான் ஷரியத் சொல்லக்கூடிய முறை. ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி தந்த அந்த விஷயம்.
ஏனென்றால் அவர்கள் உம்ராவுக்கு சென்றதற்கு பிறகு தாடியை வெட்டும் பொழுது ஒரு பிடியை பிடித்து கொண்டு அதற்கு மேமிச்சமானது வெட்டியிருக்கிறார்கள். இந்த தாடியை மலிப்பது என்பது பாரசீகனுடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது. பாரசீகர்கள் தான் என்ன செய்வாங்களாம், தாடியை வலிச்சு எடுத்துருவாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அவருக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையும் அவனுடைய பிரதான அடையாளமாக தாடி என்பது மிக முக்கியம். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், தாடி வைத்திருப்போர் மிக குறைவாகத்தான் இருக்கிறார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர்கள் உட்பட, ஹஜ்ஜுக்கு போய் ஒரு காலத்தில் இப்படி இருந்தது, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக தாடி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி மாறி போச்சு அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு கூட தாடி இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தாடி என்பது மிக முக்கியம். ஒரு காலத்தில் முன்னோர்கள் பெரியவர்கள் ஆனதுக்கப்புறம் தாடி வச்சிருவாங்க. கொஞ்சம் வயசு போனதுக்கப்புறம் சிறு பிள்ளைகள் வச்சா கேட்பாங்க, ஏன்னாப்பா அதுக்கு முன்னாடி நீ தாடி வச்சுட்ட, வயசாக போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் தாடி வைக்கக்கூடிய நிறையா இருக்கிறாங்க, பெரியவர்கள் எல்லாம் தாடி வைக்கக்கூடிய இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெரியவர்கள் ஆனால் ஒரு காலம் இப்படி இருந்தது, பெரியவர் வயதாகிவிட்டால் தாடி கண்டிப்பாக வைக்கணுங்கிற சிந்தனை இருந்தது. இப்போது அதுவும் குறைந்து விட்டது. அப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையும் எப்படி இருக்க வேண்டும், தாடி என்பது மிக முக்கியம். ஒருத்தர் சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தால், முஸ்லீமுடைய அடையாள சின்னங்களை பற்றி பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால், ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும், தாடியை மலிச்சிடக்கூடாது. எல்லோருக்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். அதனால வயதானதுக்கு அப்புறம் தாடி வைக்க நினைக்கக்கூடாது. எப்போ நமக்கு தாடி வளர்ந்துருச்சோ, இந்த வயசுல வளர்ந்துருச்சோ, அதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். மீசையை கத்தரிக்க வேண்டும் என்று நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். மீசையை பெரிய முறுக்கு மீசையா வளர்க்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, சுன்னத்து கிடையாது. நல்ல முறுக்கு மீசையை பெரிய மீசையை வளர்த்துக்கலாம். அது அந்நியருடைய கலாச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பார்க்கும்பொழுது அந்த மீசையை நம்ம என்ன செஞ்சிடணும், கத்தரிச்சிடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒவ்வொரு சுன்னத்துகளும் மிகப்பெரிய நன்மை நமக்கு தருகிறது. அதில் ஆய்வு செஞ்சு பார்ப்போமேயானால் இப்பொழுது மருத்துவக்காரங்கள் ஏராளமாக சொல்கிறாங்க. யார் தாடி நல்லா அடர்த்தியாக நிறையா வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நுரையீரல் சார்ந்த அந்த மூக்கில் வாயில் வரக்கூடிய அந்த கேன்சர்லாம் வராமல் பாதுகாக்கப்படுதான் ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. நம்ம ஆய்வுக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய நாம் அவருடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத்து தாடி வைக்கிறது. அடுத்து தொப்பி என்று பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த கேள்வி கொண்டே இருக்கிறது. தொப்பியுடைய விஷயம், தலையை மறைப்பது அவசியமா இல்லையா, தொழுகையுடைய நேரத்தில் தலையை மறைக்கணுமா வேண்டாமா, தொப்பி போட்டு தொழுதா, தொப்பி போடலைன்னா தொழுகை கூடுமா கூடாதா, நிறைய கேள்விகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஹதீஸில் நம்ம பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்திருக்கிறார்கள், தலைப்பாகி அணிந்திருக்கிறார்கள், தொப்பி வைத்து அதற்கு மேலாக தலைப்பாகி அணிந்திருக்கிறார்கள். 3 விஷயம் ஸல்லல்லாஹு செஞ்சிருக்கிறாங்க. தொப்பி போட்டிருந்திருக்கிறாங்க, தொப்பி போட்டு தலைப்பாகை கட்டியிருந்திருக்கிறாங்க, வெறுமனே தொப்பி இல்லாமல் தலைப்பாகை கட்டியிருக்காங்க. 3 விஷயம் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். சொல்லப்போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொப்பி அணிந்தக்கூடிய முறையை சொல்லும் பொழுது தபுரானியில் ஒரு ஹதீஸ் வருது, வெள்ளை தொப்பி அணிந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்பசு கலன்சுவத்த பைலா, தபுரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். வெள்ளை தொப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருக்கிறார்கள். அதே போன்று தொப்பிக்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பாகை அணிஞ்சிருக்கிறாங்க. மக்காவுடைய வெற்றியின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு தலைப்பாகை அணிந்து கொண்டு வந்தார்கள் மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்தில். அதே மாதிரியா கருப்பு தலைப்பாகை அணிந்து கொண்டு மக்களுக்கு உரையாற்றினார்கள். ஹதீஸில் வந்திருக்குது. முஸ்லீமுடைய பதிவில் 2431 ஹதீஸில் இது இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரியா திருமதியில் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகை தொப்பி அணிந்து தலைப்பாகை கட்டியிருக்கிறார்கள், வெறுமனே தலைப்பாகை மட்டும் கட்டியிருந்திருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது. ஆக இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தொப்பி என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை இருந்திருக்கிறது. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தலைப்பாகை அணிந்திருந்திருக்கிறார்கள். அடிக்கடி போருக்கு போகும்போது, தொழுகும்போது, மற்ற நேரங்களில் இப்படி ஹதீஸில் ஒவ்வொரு ஹதீஸையும் பார்க்கும்போது தொப்பியை நீங்கள் இப்படி வைத்திருக்கலாமே, தலைப்பாகை அணிந்திருக்கலாமே என்றுதான் வந்திருக்கிறது. தவிர எங்கேயுமே நாம் ஹதீஸில் ஆய்வு செய்யும் பொழுது எங்கேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லலை, நீங்கள் தொப்பியை கலட்டி வச்சுட்டு தொழுகுங்கன்னு சொல்லலை. தொப்பியை நீங்கள் போட்டவங்களை சஹாபாக்களை பார்த்து நீங்கள் தொப்பியை கலட்டுங்கன்னு சொல்லலை.
தலப்பாகை நீங்கள் கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லல. அப்படி ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை நாம் அணுவாக நாம் பார்க்கும் பொழுது தலப்பாகை என்பதும் தலையை மறைப்பதும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கிறது. நம்ம தொப்பி போடுறது ஃபர்லுன்னு சொல்லலை, தொப்பி போடுறது நம்ம வாஜிபுன்னு சொல்லலை, தொப்பி போடுறது முஸ்தஹப். ஹதீஸ் நம்ம பார்க்கும் பொழுது எங்கேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி போட்டவங்களை கழட்டுங்கன்னு சொல்லவே கிடையாது, தொப்பி போடாமல் தொழுகுங்கன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் இன்னைக்குடைய காலகட்டம் மிக மோசமான சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தொப்பி போடுவதற்கு ஆதாரமாக சொல்லுவோமையானால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு 2 விதமான ஆடையை கொடுத்துருக்குறான். 2 விதமான ஆடை. ஒரு ஆடை வந்து மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரிக்கும் லிபாஸை யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா. 2 விதமான ஆடை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதருக்கு வழங்கியிருக்கிறான். ஒரு ஆடை மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை, இன்னொரு ஆடை ரீஷா, அலங்காரமான ஆடை. மானத்தை மறைக்கிறதுனா ஒரு ஆணை பொறுத்த வரையும் தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரையும் மறைச்சாகணும். ஒரு பெண்ணை பொறுத்த வரையும் முகமும் கையையும் தவிர மற்ற எல்லா பகுதியும் மறைச்சாகணும். இப்படிப்பட்ட மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை ஒன்று வழங்கியிருக்கிறான். 2வது ஆடை என்ன அப்படின்னா ரீஷா, அலங்காரமான ஆடை. 2 ஆடையை மனுஷனுக்கு வழங்கியிருக்கிறான். இப்ப இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா பனி ஆதம ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின். நீங்கள் மஸ்ஜிதுக்கு தொழுவதற்கு போகும்போது நீங்கள் அலங்காரமான ஆடையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அலங்காரமான ஆடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது அடிப்படை ஆடை போதுமானதா அல்லது அலங்காரமான ஆடை தேவையா அப்படின்னா நல்ல அலங்கரித்து கொண்டு போவதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த இடத்துல நாம் யோசிக்கிறோம், தொப்பி என்பது அது அடிப்படை ஆடையா அல்லது அலங்காரமான ஆடையான? அலங்காரமான ஆடை தான். ஏன்னா தொப்பிங்கிற அடிப்படை ஆடை கிடையாது, நம்ம எக்ஸ்ட்ரா என்ன செய்ய போடக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அலங்காரத்துக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடை தான் தொப்பி. அப்ப இந்த வசனத்தை மையமாக வைத்து உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள், யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு போறோமோ அல்ல அலங்காரமா போக சொல்லியிருக்கிறான், ஜீனத்தா போக சொல்லியிருக்கிறான். ஜீனத்தா போறதுல தொப்பியும் கட்டுப்படும். ஒரு காலத்துல தொப்பிங்கிறது ஏதாவது ஒரு யதார்த்தமா மிஸ் ஆச்சு. இப்ப தொப்பி போட்டா தொழுகை கூடுமா கூடாதான்னு கேட்டா தொழுகை என்ன செஞ்சுக்கிறோம், கூடத்தான் செய்யும். தொப்பி போடுறது வரல, வாஜிபு நம்ம சொல்ல வரல. ஆனா அதே நேரத்துல ஒரு ஒழுக்கமான ஒரு ஆடை, ஒரு ஒழுக்கம் சார்ந்தது, ஒரு அலங்காரம் சார்ந்தது தொப்பி. தொப்பி போடாம வந்துட்டாங்க அப்படின்னா பள்ளிவாசல் வெளியில தொப்பி இருக்கும், அந்த தொப்பி எடுத்து போடுறதுக்கான பள்ளிவாசல் தொப்பி வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு தொப்பியே போடக்கூடாது அப்படிங்கிற அமைப்புல நாம் உள்ளே வருவோமையானா நாம் கொஞ்சம் சிந்திக்கிறோம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒருத்தர் தொப்பி போடாம என்ன செஞ்சாரு, தொழுகைக்காண்டி வந்தார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க வேற யாரையாவது சந்திக்க போகும்போது, முக்கியமான ஆளு தலைவர்களை சந்திக்க போகும்போது இப்படி தொப்பிலாம் போடாம போவீங்களான்னு கேட்டாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர் சொன்னார், இல்லை நான் போக மாட்டேன்டார். அப்ப நீங்க அல்லாஹ்வை சந்திக்க போறீங்க, நீங்க தொப்பி போட்டு போகணும்னு சொன்னாங்க. அந்த தொப்பிங்கிறது வந்து என்னது, ஒரு அலங்காரமான ஆடை. சரி, சவுதியில என்ன செய்யப்படுது, இப்ப லேட்டஸ்டா வந்து சவுதியை சொல்லப்படுது. எதுக்கு எடுத்தாலும் சவுதியுடைய அரசாங்கம் எப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி. சவுதி அரசின் அதிகாரப்பூர்வமான ஃபத்வா இணையதளம் அதுல போடப்பட்டிருக்கிறது alifta.net அப்படிங்கிற அந்த இணையதளத்துல ஒரு கேள்வியே வந்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, தொப்பி போடுறது சுன்னத்தா, அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதில் அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபத்வால தொழுகும் பொழுது ஜீனத்தாக அலங்காரமாக செல்வது என்பது ஒரு சுன்னத்தான முஸ்தஹப்பான விஷயம், அந்த அடிப்படையில் நீங்க தொப்பி போட்டு போங்க, தொப்பி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு இணையதளம், சவுதி அரசு சார்ந்த இணையதளம் தான், அதுவும் islamway.net அப்படிங்கிற இணையதளத்தில் இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குது. மாஹுவ ஹுக்குமு லபுசு கலன்சு, தொப்பி அணிவதுடைய சட்டம் என்ன என்று கேட்கப்பட்டதற்கு அதில் கீழே போட்டிருக்கிறாங்க, அதனுடைய விளக்கம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறையில் நடந்திருக்கிறாங்க. ஒன்று வந்து தொப்பி போட்டு இருந்திருக்கிறாங்க, 2வது தொப்பி போட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, தலப்பா கட்டியிருக்கிறாங்க, 3வது தொப்பி போடாமல் தலப்பா கட்டியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தொப்பி போடுவது என்பது முஸ்தஹப்பான விரும்பத்தக்க விஷயம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒழுக்கமான ஒரு விஷயமாக இந்த தொப்பியை நாம் எடுத்துக்கிறோம், ஒழுக்கமான ஒரு விஷயமாக. அதான் ஒரு காலம் இருந்தது, அதெல்லாம் ஒரு பாபந்தியாக தொழக்கூடிய, தொப்பி போராட்ட கேட்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது.
இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், சரி யதார்த்தமாக நடந்து விட்டால் பரவாயில்ல, இப்போ தொழுகைக்கு வர்றோம், தொப்பியும் கிடைக்கல, மறந்துட்டோம், ஒரு கால் நம்ம தொழுகிட்டோம்னா அந்த தொழுகையை கூடிக்கணும், பிரச்சனை இல்லை. ஆனால் வேண்டும் என்றே நான் தொப்பியே போட மாட்டேன், தொப்பி பள்ளியாசல் இருந்தாலும் போட மாட்டேன் அப்படின்னா அதோட நிலைப்பா நாம் சிந்திக்க வேண்டும். அது கொஞ்சம் ஒழுக்க குறைவாகத்தான் தெரிகிறது. அதான் நம்ம காலஞ்சென்ற சைஃபுன் ரசாதி அசர் சொல்லுவாங்க, தொப்பி பள்ளியாசலில் இருந்தாலும் இப்போ யாரும் என்ன செய்யறதில்ல, போடுறதில்ல. இன்னொரு காலம் வரும், இன்னொரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம்னா, அங்கேருந்து வரையில் அரக்கால் டவுசரோடு வருவாங்களாம். சைஃபுன் சொல்லுவாங்க, அரக்கால் டவுசரோடு வந்துட்டு பள்ளிவாசலில் தான் இங்கே லுங்கி இருக்குமா, அந்த லுங்கியை எடுத்து மாட்டிக்கிட்டு தொழுதுட்டு திரும்பி லுங்கியை கழட்டிட்டு போட்டுட்டு போகக்கூடிய காலம் ஒன்று வரும் என்று சொல்லுவார்கள். அதனால் இது சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, அதிகமான விஷயங்கள் என்னது, தொப்பியை பற்றி கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. தௌஹீது சகோதரர்கள் அவர்களுடைய அவர் யாரை நம்புகிறாங்களோ அந்த ஷேக், அதாவது இமாம் அல்பானிங்கிறவங்க, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு தொப்பியை பற்றி. என்ன கேள்வினா, தொப்பியுடைய விஷயம் என்ன, தொப்பி போட்டு தொழுகிறத பற்றி அப்படின்னு கேட்கும்போது அந்த அல்பானி ரஹ்மகுல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மக்ரூஹு, வெறுக்கத்தக்க விஷயம், தொப்பி போடாமல் தொழுகக்கூடாது, ஜீனத்தா தான் தொழுகணும். அப்போ நம்ம ரொம்ப சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு சாதாரண விஷயம், இருந்தாலும் விளக்கம் தெரிய வேண்டும் என்பதற்காக நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ தொப்பியுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொப்பி அணிஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம கவனத்தில் வைக்கணும். ரெண்டாவது, குர்ஆனி வசனம் சொல்லுது நீங்கள் ஜீனத்தா பள்ளிவாசலுக்கு போங்கன்னு சொல்லுது. மூணாவது விஷயம், எங்கேயுமே தொப்பி போடாமல் தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும். எங்கேயுமே ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போட்டவங்களை கூப்பிட்டு நீங்கள் தொப்பி போடாதீங்கன்னு சொல்லவே இல்லை. ஹதீஸில் கிடையவே கிடையாது. இங்கே வாங்க, நீங்கள் தொப்பி போட்டீங்க, தொப்பி போட தொப்பியை கலட்டுங்க, தொப்பி போடாமல் நீங்கள் தொழுவுங்க, ஏன் தலப்பா கட்டினீங்க அப்படின்னு எங்கேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதா ஹதீஸில் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, ஆர்வப்படுத்தியிருக்கிறாங்க. சொல்லப்போனால் சில பேருக்கு தலப்பாவை கட்டி விட்டுருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களுக்கு தலப்பாக கட்டி விட்டுருக்காங்க. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களுக்கு தலப்பாக கட்டி விட்டுருக்கிறாங்க. ஆனால் நவீன காலத்தில் ஏற்பட்ட சில குழப்பங்கள் நம்ம ரொம்ப என்ன செஞ்சிருச்சு, பின்னோக்கி தள்ளிருச்சு. இது துருக்கியிலிருந்து வந்தது, என்னது இது வேதக்காரனுடைய பழக்கம், இது யூதர்கள் தான் இப்படி தொப்பி போடுவார்கள் என்றெல்லாம் மடைமாற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 1000 காரணங்கள் நம்ம சொல்லிடலாம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை தொடர்படியாக இந்த தொப்பியும் தலையும் மறைத்தலும் என்று வந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால இதில் வரம்பு பிடிக்காமல் தொழக்கூடிய நேரங்களில் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே தொப்பி போட்டு தொழுவோம். ஒரு அன்பான வேண்டுகோள். இது எதிர்வாதம் போட்டு சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. இதை இங்கே இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இது தொப்பி என்பது ஒரு கண்ணியமான ஒரு ஆடை, தொப்பி என்பது ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயம், தொப்பி என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அவனுக்கு பக்கத்தில் முன்னாடி போய் நிற்கும் பொழுது ஒரு கண்ணியமாக நிற்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்காகவே நான் தொப்பி போடுகிறேன், முஸ்தஹப்பான ஒரு விஷயம் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் நான் தொப்பி போட நிறைய தொப்பி போடுங்க. வீம்பாக தொப்பி போட்டால் தொழுகையே, தொப்பி போடாமல் இருந்தால் தான் தொழுகை கூடும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். தொப்பியே போடக்கூடாது. ஆனால் இதை அங்கீகாரம் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு குழுவினுடைய அந்த இமாம்கள், அவர்கள் யாரை மார்க்கத்தினுடைய அறிவாளிகளாக நம்பியிருக்கிறார்களோ அவர்களுடைய தலைவர்கள் எல்லாருமே தொப்பி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் தொப்பியை கலட்டுறது இல்லை, எல்லாருமே தொப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், தொப்பியும் தாடியும் முஸ்லீம்களுடைய அடையாள சின்னம். நமக்கு பிடிக்கலை, நம்மளால் போட முடியல, அது வேற விஷயம். ஆனால் அதை வலியுறுத்துவதும் அதற்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்வதும் என்பது மிகப்பெரிய மார்க்கத்திலே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆகிவிடும். ஆகையினால் இளைஞர்கள் கவனமாக இருங்கள். வரக்கூடிய காலங்களில் மிக மோசமான ஒரு காலகட்டம் வர இருக்கிறது. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். தொப்பியும் தாடியும் வைத்துக்கொண்டு இஸ்லாமினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக நடப்பதும் இப்போது இருக்கிறது. நிறைய ஜீனத்தா தொப்பி வச்சிருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு, தலப்பா கட்டியிருப்பாரு. ஆனால் செயல்புள்ள இன்னும் மோசமான செயல்பாடுகள். இது இன்னும் இஸ்லாத்தை புதைச்சிடும், குழி தோண்டி புதைச்சிடும். இப்போ உள்ள காலகட்டம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப வக்காரா கண்ணியமா, அவரை பார்த்தாலே நமக்கு ரொம்ப என்ன செய்யும், அழகான தோற்றமா தெரியும். தலப்பா வச்சிருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு, இது எல்லாம் வச்சிருப்பாரு, ஜீனத்தா இருப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கை தீனுக்கு மாற்றமாக, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு நஷ்டம். ஆகையினால் வெளி தோற்றம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, தொப்பியும் தாடியுமாக இருக்கக்கூடாது.
உள் தோற்றமும் நம்முடைய வாழ்க்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனால் இங்கே அங்கீகரிக்கப்பட்ட அத்துணை அடையாள சின்னங்களையும் கண்ணியப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அத்தனை சுன்னத்துகளையும் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.